சென்னை ராயப்பேட்டையில் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து காவலர் சீண்டலில் ஈடுபட்ட நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை காவல்துறை இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நேற்று பெண்ணிடம் அத்துமீறிய விவகாரத்தில் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது சஸ்பெண்ட் நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைந்திருக்கிறார். சுதர்ஷன், மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கை தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம். 34 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுடைய வீட்டுல அத்துமீறி மது போதையில உள்ளே நுழைந்து அந்த பெண்ணிடம் தகாத முறையில நடந்து கொள்ள இருந்த காவலர் சூர்யா என்பவர் ஐசோஸ் காவல் நிலையத்துல பணிபுரிந்து வந்திருந்தார். அவர் தற்போது பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஐசோஸ் காவல் நிலைய காவலராக பணிபுரிந்து வந்த சூர்யா நேற்று இரவு மது போதையில ஐசோஸ் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியிலேயே ஒரு பெண்ணுடைய வீட்டிற்குள்ள நுழைந்து அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சி செய்திருக்கிறார். அவருடைய யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த 2 பட்டனை அவர் ரிமூவ் பண்ணும் போது உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அந்த பெண் வீடியோ, அந்த பெண்ணுடைய மொபைல் அந்த பெண் வீடியோ எடுத்து அதன் பிறகு வீட்டிலிருந்து வெளியே அந்த வீட்டை லாக் பண்ணி அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்து போலீசாருக்கும் தகவல் கொடுத்து உடனடியாக போலீசாரும் சம்பவ இடத்திற்கு அந்த அதீத மது போதையில இருந்த இந்த சூர்யா என்பவரை வீட்டிற்குள்ளே இருந்து ரெஸ்கியூ பண்ணி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அதன் பிறகு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துல தகாத முறையில வீட்டிற்குள்ளே அத்துமீறி உள்ளே நுழைந்து தகாத முறையில நடந்து கொள்ள முயன்ற இந்த சூர்யா என்பவரை தற்போது பணியிடம் நீக்கமானது செய்து காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. உயரதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த சூர்யா ஐசோஸ் காவல் நிலையத்துல காவலராக பணிபுரிந்து வந்தவர். அவருடைய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியிலேயே ஒரு 34 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுடைய வீட்டிற்குள்ளே நுழைந்து இந்த சம்பவம் உள்ளே அத்துமீறி நுழைந்து அந்த பெண்ணிடம் தகாத முறையில நடந்து கொள்வதற்காக இருந்ததை அடுத்து இந்த பணியிட நீக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஐசோஸ் காவல் நிலைய காவலர்கள் மத்தியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிவாசிகளிடையுமே ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.